சரி, உன் மனசுல என்ன குழப்பம்னு நான் கரெக்டா இப்ப புரியுது. சரிதான். நான் நினைக்கிறேன், இந்த ஆதியும் பார்வதியும் காதலிக்கிறாங்கல்ல, இந்த நேரத்துல இந்த கல்யாணம் சரிப்பட்டு வருமான்னு நீ யோசிக்கிற. என்ன பண்றது சுந்தரம்? எப்படியாவது அவங்க காதலை பிரிக்கணும்னு நீதானே என்னை தேடி வந்து உதவி கேட்ட. அப்ப எதுவும் செய்ய முடியல. இப்ப அதுக்கான வாய்ப்பு தானாவே தேடி வந்து அமைஞ்சிருக்கு. இத நீ யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே? இங்க பாரு, சட்டு புட்டுன்னு இந்த கல்யாணத்தை நீ நடத்தி வச்சிட்டீனா இந்த காதலையும் பிரிச்சிடலாம். அகிலா அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியாம அப்படியே மறைச்சிடலாம். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. எப்படி? நீங்க சொன்னது மாதிரி நான் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்கேன். நான் யோசிச்ச முடிவு எடுக்கிறேம்மா. வரேன். நில்லு. நான் என்ன வேலை வெட்டி இல்லாம உன்கிட்ட வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த திடீர் மாப்பிளைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். என்னம்மா இப்படி சொல்றீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த உண்மையை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லு. நான் வேணா கல்யாண ஏற்பாடு நிறுத்திடுறேன். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? சுந்தரம், ஆதியும் பார்வதியும் காதலை தாண்டி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, எதுக்கு இவ்வளவு பதற? நான் எதுவும் தப்பா சொல்லிடலையே. எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகமா தான். பேசுனியா? இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல எதுவுமே சொல்லல. வேணா சுந்தரம், வீணா என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்காத. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லிடு. என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா உண்மை மட்டும் வெளியில வந்தது, உன் பொண்ணுக்கும் உனக்கும் பெரிய ஆபத்து காத்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா.
ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இல்ல இல்லன்னு சொன்னா என்னால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த கல்யாண ஏற்பாட்டை மணமேடை வரைக்கும் கொண்டு போய் உன் பொண்ணு வாயில இருந்தே நான் உண்மைய வர வைக்கிறேன். அது மட்டும் இல்ல சுந்தரம், நீ அகிலா முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்கியே விஸ்வாசம்ங்கிற ஒரு வேஷம், அதையும் எல்லார் முன்னாடியும் கிழிச்சு நார் நாரா தொங்க விடுறேன். பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா உண்மையெல்லாம் சொல்லிடு. நீங்க எப்படி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் இதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. போறியா? போ. உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறத ஊரறிய சந்தி சிரிக்க வச்சு உங்களை ஊரை விட்டு ஓட வைக்கிறேன்டா. அப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையாப்பா? ஹாஸ்பிட்டல் போலாமா? என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மருந்து மாத்திரையால எல்லாம் என்ன சரி பண்ண முடியாது. ஏன்பா ஒரு மாதிரி பேசுறீங்க? அம்மா என் கல்யாண விஷயமா பேசுனது நினைச்சு வேதனையில நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா? உன் கல்யாண விஷயத்துல விதி விளையாடுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது விதியோட விளையாட்டு இல்ல பார்வதி, வனஜா அம்மாவோட சதி. இது யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி சித்தி தான் இருக்கணும். ஏன்பா எப்படி நீங்க சொல்றீங்க? அம்மா உன் கல்யாண விஷயமா சொன்னதை நினைச்சு நான் குழப்பத்துல இருந்தேன். அப்போ இங்க பாரு, இந்த திடீர் மாப்பிளைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகமா தான் இருக்கு. நான் பயந்தது நடந்து போச்சுமா. நான் உண்மையை சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலைனாலும் பிரச்சனை. இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதோ எனக்கு தெரியல. மாப்பிள்ள அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள்ல என்ன நடக்குமோன்னு நானே திக்கு திக்குன்னு இருக்கேன். ஆனா வனஜாமா அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த அம்மா கிட்ட கொண்டு வந்துருவாங்க போல இருக்கே. இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ள வேற ஊர்ல இல்லையே. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. எப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இந்த வீட்டை விட்டே ஊரை விட்டே போக வேண்டியதா கூட இருக்கலாம். எதுக்கும் தயாரா இருந்துக்கும். நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு அதை தவிர வேற வழி இல்ல பார்வதி. அப்பா, முதல்ல நீங்க தைரியமா இருங்க. அப்படி ஏதாவது நடந்தாலும் பாத்துக்கலாம். என்ன பொண்ணு பார்க்க வராங்கங்கறத நான் அவர்கிட்ட போன்ல சொன்னேன். அப்பவே அவர் இது சித்தியோட வேலையா தான் இருக்கும், இது இதோட முடிஞ்சிராது, அதனால எது நடந்தாலும் கண்டுக்காம கவலைப்படாம தைரியமா இருக்கணும்னு சொல்லிருக்காருப்பா. எப்படி பார்வதி கவலைப்படாம இருக்க முடியும்? வனஜாமா அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வனஜாமா சொல்ற எதையுமே அம்மா நம்ப மாட்டாங்கப்பா. அதனாலதான் அவங்க அம்மா கிட்ட போகாம இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. உங்களை சாட்சியா மாற சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆதாரம் இல்லாம, ஆதாரம் கிடைக்காம அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அதனால அவங்கள நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அம்மா கல்யாண ஏற்பாட்டை பத்தி சொன்னாங்கல்ல, அதை எப்படி தடுக்க முடியும்? அப்பா, நாம எந்த ஏற்பாட்டையும் தடுக்க வேண்டாம். எது நடந்தாலும் தடுக்க வேண்டாம். நான் வந்து பாத்துக்கிறேன்னு உங்க மாப்பிள்ள சொல்லிருக்காரு. நீங்க தைரியமா இருங்கப்பா, கவலைப்படாதீங்க. நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படியே பெரிய தம்பி பேசுற மாதிரியே இருக்குமா. அவர் தான் இப்படி எல்லாம் பேசி எல்லாத்துக்கும் தைரியம் கொடுப்பார். இப்போ நீ அவர் மாதிரியே மாறிட்ட. உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா இந்த தைரியம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் பார்வதி. என்னால முழுசா தைரியமா இருக்க முடியலையே.
எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு என் மனசு முழுக்க பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் முதல்ல அந்த விசுவாசத்துக்கு உதவி பண்ற மாதிரி சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கே அந்த ஆள் என்னமோ பெருசா அவார்டு கொடுக்குற ரேஞ்சுக்கு நடிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த சாமதான பேத தண்டம்னு சொல்லுவாங்களே அத கையில எடுத்தேன். ஆனா அந்த மகா நடிகன் கொஞ்சம் கூட அசரவே இல்லையே. என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டான். ஒருவேளை நீங்க நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? எனக்கு என்னமோ சுந்தரத்துக்கு ஆதி பார்வதி கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா காதல் விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வந்து அவங்கள பிரிக்க உதவி கேட்ட சுந்தரம் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சா அமைதியா இருப்பாரா? உதவி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்க மாட்டாரு. நேரா அகிலாண்டேஸ்வரி கால்ல போய் விழுந்திருப்பாரு. நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பனே. முன்னாடி இருந்த சுந்தரமா இருந்திருந்தா அதை தான் செஞ்சிருப்பான். ஆனா இப்ப இருக்கிற சுந்தரம் நல்லாவே கரப்டா இருக்கான். அதனாலதான் பார்வதிய பொண்ணு பார்க்கலான்னு நம்ம அனுப்பி வச்ச மாப்பிளைய கூட வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கான். அகிலா அவங்கள கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பேசி முடிச்சப்ப கூட நான் சுந்தர முகத்தை பார்த்தனே. அவன் மனசுல இருந்த குழப்பம் முகத்துல நல்லாவே தெரிஞ்சுது. எனக்கு என்னமோ அந்த சுந்தரம் ஆதி ஊர்ல இருந்து வர வரைக்கும் இப்படியே அமைதியா இருந்து நிலைமைய சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்காக அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் அவனை ஏதாவது டார்ச்சர் பண்ணி சுந்தரம் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும். நந்தினி, வேண்டாம் ஆண்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம தான் ரிஷி மூலமா கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. எப்படி தாலி கட்டுற நேரத்திலேயாவது உண்மை வெளியில வந்துதான் ஆகணும். ஆதி ஊர்ல இருந்து வரதுக்குள்ள உண்மையை கொண்டு வந்துடலாமே நினைச்சேன். ஓகே, அந்த சமையல்காரி வாயிலிருந்தே உண்மை வெளியே வந்ததுன்னா இன்னும் நல்லா தானே இருக்கும். வெயிட் பண்ணலாம். சரி, நான் கிளம்புறேன் நந்தினி. ஓகே ஆண்டி. நான் கூப்பிடுறேன். மித்ரா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஆண்டி, உங்க அண்ணன் ஏன் இப்படி இருக்காரு? நீ என்ன புதுசா வடிவேல் பத்தி கேக்குற? அவன் என்ன நீ இப்பதான் பாக்குறியா? ஏற்கனவே ஒரு நாள் நீ அவனை பார்த்து பேசிருக்கல. ஏன் அப்பா அவன் எப்படி இருக்கான்னு நீ பாக்கலையா? அவர் உருவத்தை பத்தி கேக்கல ஆண்டி. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அது மனசுல தன்னை அது மன்மதன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அத பத்தி நீ எதுக்கு கேக்குற? அம்மா, என்னாச்சு உனக்கு? அது வந்து நேத்து நானும் நந்தினியும் கார்ல போயிட்டு இருந்தோம். அப்போ நான் வேற அன்னைக்கு வடிவேல பார்த்து உன் முகரக்கட்டைய பார்த்தா எந்த பொண்ணுக்கும் மனசுல பட்டாம்பூச்சி பறக்காதுன்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். ஒருவேளை அதனால மனசு வலிச்சு மூளை குழம்பி லூஸ் ஆயிடுச்சோ? நான் கார் கண்ணாடிய முழுசா ஓபன் பண்ணாததால காருக்குள்ள இருந்து பணம் கொடுத்தது நான் தானே உங்க அண்ணனுக்கு தெரியாது. நல்ல வேளை. அவன் உன் முகத்தை பார்த்திருந்தா கண்டிப்பா அவனுக்கு பட்டாம்பூச்சி பறந்திருக்காது, கம்பளி பூச்சி தான் ஊர்ந்திருக்கும். வேற யாராவது என்கிட்ட அப்படி நடந்திருந்தா அங்க நடந்திருக்கிறதே வேற. உங்க அண்ணங்கிறதுனாலதான் சும்மா விட்ட.
ஏய், நான் பார்க்காமலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்காமலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். வைத்திருச்சு வனஜா பாக்கறா. இன்னைக்கு நம்ம காதல் விஷயத்த சொல்லி காதல புக வர வைக்கணும். மரியாதை மனசுல இருந்தா போதும், வந்து உக்காரு. வடிவு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அதென்ன வரும்போது பாட்டெல்லாம் பலமா இருக்கு. வனஜா சொல்லு. உன்கிட்ட சவால் விட்டு போனவன் சந்தோஷமா பாட்டு பண்ணு வரானேன்னு உனக்கு வைத்திருச்சுல. பாக்காத, எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு வனஜா. உனக்கு நான் உன்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க போறேன். ஏன் இப்படி லூஸ் மாதிரி உளர்ற? என்ன உனக்கு நல்ல காலம் பிறந்தது? நம்ம காலனி சித்தரு என்ன செருப்பால அடிச்சு நல்ல வாக்கு சொல்லியிருக்காரு வனஜா. அவர் சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீ என்கிட்ட சவால்ல தோக்க போற. காலனி சித்தர் செருப்பால் அடிச்சு நல்ல காலம் பொறுக்குதுன்னு சொன்னாரா? ஐயோ வடிவு, கொஞ்சம் என்னன்னு தெளிவா சொல்றியா? ஆமா சாமி, நான் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணோட விரலை நீ தீண்டும் போது உன் உடம்புல மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். அதை வச்சு உன் மனசுல பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிற பொண்ணு அவதான்னு நீ தெரிஞ்சுக்கலாம். இதான் அந்த மின்சாரமா? சித்தர் சொன்னது நடந்து போச்சு. நான் என் கனவு கண்ணிய பாத்துட்டேன், விரல தொட்டுட்டு வனஜா. ஐயோ கடவுளே. அது மட்டுமா, என் சிண்டல்லா காருக்குள்ள இருந்து 500 ரூபாய் நோட்டை நீட்டேன். என் கை அவ விரல் மேல பட என் உடம்புல அப்படியே மின்சாரம் பாய. ஐயோ முடியல வனஜா. என் தேவத முகத்தை நான் என்னைக்கு பாக்குறேனோ அன்னைக்கு என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கும், கல்யாணம் நடக்கும். ஐயோ அடிச்சி வாய மூடு. ஐயோ, ஏற்கனவே உன்னால மித்ரா மனசுல கம்பளி பூச்சி ஊர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் அவ முகத்தை நீ பார்த்தீன்னா உன் மனசுலயும் அதான் ஊறும். கடவுளே, இதுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதுங்க வேறயா? வடிவு, இதெல்லாம் வேணாம். தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காத. அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. எங்க நான் போட்ட சவால்ல ஜெயிச்சிருவனோன்னு உனக்கு பொறாம. உன்னோட இன்னொரு காதலையும் புக வரா மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? என் கனவு கண்ணி இங்கதான் இருக்கா. என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? வடிவு, நீ என்ன சொல்ற? வனஜா இங்கன்னா இங்க இல்ல வனஜா, இந்த சிட்டில தான் இருக்கா. கூடிய சீக்கிரமே அவளை நான் கண்டுபிடிச்சி தாலி கட்டி உன் முன்னாடி வந்து நின்னு உன் மூஞ்சில கரிய பூசி நான் சவால்ல ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்காக மூஞ்சி அப்படி காட்டாத. இத சொல்லிட்டு போவதான் நான் வந்தேன். அந்த வேலை முடிச்சது. வரட்டா? வர வனஜா. வனஜா நீங்க நைட்டு நிம்மதியா தூங்க மாட்டா. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம். அவனை விடு. மித்ரா, இருந்தாலும் இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ எதுக்கும் வடிவேல் பக்கம் போகாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன் நல்லதுக்கு தான். ஹலோ, ஏன் அலற? நான் போய் சொன்னேன்ல, இதெல்லாம் சித்தியோட வேலையா தான் இருக்கும். அம்மா கிட்ட உண்மையை சொல்ல சொல்லி வனஜா அம்மா அப்பாவையும் மிரட்டிருக்காங்க. இல்லன்னா கல்யாண ஏற்பாடு பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. அவங்க மிரட்டலுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிச்சயமா அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. தைரியமா இரு. மாமா கிட்டயும் தைரியமா இருக்க சொல்லு. வனஜா அம்மா கிட்ட நம்மள பத்தின உண்மையை சொன்னாலும் என் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க கல்யாண ஏற்பாடு பண்ணா என்ன மாமா பண்றது? அதை என்ன சொல்லி தடுக்கிறது? அவங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு போட்டோம். நீ எதையும் தடுக்க வேண்டாம். அது பாட்டு நடக்கட்டும். நான் வந்து பாத்துக்கிறேன். மாமா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வாங்க மாமா. பயப்படாத. இங்க இன்னும் வேலை முடியல. முடிஞ்சது நான் சீக்கிரமா வரேன். சரிங்க மாமா.
அப்பாவும் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருங்க மாமா. பை.